அந்த அப்பா தன் மகனுக்கு சந்திரன் என்று பெயர் வைத்தார். ஒரு போய் சொல்றார், இவனுக்கு சந்திரன் பேர் வச்சிட்டங்க, ஒரே தொல்லையா இருக்கு அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார் இன்னொருத்தர், ஏங்க இதுல என்ன இருக்கு, சந்திரன் நல்ல பேர் தானே அப்படின்னா. இல்லைங்க, 15 நாள் நல்லா பிரைட்டா இருக்கான், 15 நாள் டல்லா இருக்கான், 15 நாள் பிரைட்டா இருக்கான். சந்திரன் தெரியல, 15 நாள் அமாவாசை உங்களுக்கு தெரியும், அதனால 15 நாள் ரொம்ப டல்லா இருக்கான் அப்படின்னார். மனிதனுடைய வாழ்வில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே துன்பங்கள் இருக்கிறது. துன்பங்கள் இல்லாத ஒரு மனித உலகை நம்மால நினைச்சு பார்க்க முடியாது. அப்படி யோசிச்சு கொண்டிருந்தேன், யாருக்கு இந்த உலகத்தை துன்பம் இல்லை அப்படின்னா, இன்னும் இந்த உலகிலே பிறக்காதவர்கள், இன்னும் குழந்தையாவே பிறக்கல பார்த்தீங்களா, அவங்களுக்கு துன்பம்னா என்னன்னு தெரியாது. இந்த உலகிலே பிறந்து இறந்து போனவர்களுக்கு துன்பத்தை பற்றி தெரியாது. அவங்க போயிட்டாங்க, செத்துட்டாங்க, அதனால அவங்க அடக்கம் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா உலகிலே எல்லோருக்குமே துன்பம் உண்டு. இதுதான் இன்னைக்கு நற்செய்தி மிக அழகாய். இயேசு தூய் ஆவியால் பாலை நிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் பாலை நிலத்தில் 40 நாள் இருந்தார். பாலை நிலம் ஒவ்வொருடைய வாழ்விலும், நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் பாலை நிலம் இருக்கிறது. பல துன்பங்கள், பல சோதனைகள் நிச்சயமாய் கண்டிப்பாக நம்ம அனுபவி. உலகில் உள்ளவரை துன்பம் இல்லா உலகு இல்லை அப்படின்னு சொல்றான். உலகில் உள்ளவரை கடல் போல துன்பங்களை நாம் அனுபவிக்கணும்னு ஒரு பாடல் கூட சொல்லு. அப்போ ஒரே ஒரு விஷயம் தான், இன்னைக்கு இயேசு 40 நாட்கள், ஒரு நாள் இல்லையா, மார்க் நற்செய்தியால் மிக அழகாய் சொல்கிறார், 40 நாட்கள் அவர் சோதிக்கப்பட்டார், சாத்தானால் சோதிக்கப்பட்டார் அப்படின்னு வசனம் சொல்லு. அப்போ இன்னைக்கு நான் நினைக்கிறேன், நம்முடைய வாழ்வில் கூட பல நேரங்களில் பலவிதமான உங்களுக்கு தெரியும். இதே நற்செய்தியை மத்தேயு சொல்லுகிற போது, இதே நற்செய்தியை லூக்கா சொல்லுகிற போது வித்தியாசம். மார்க் நற்செய்தி அப்படின்னு சொல்லவே இல்லை. 3 விதமான சோதனை உங்களுக்கு தெரியும். முதல் சோதனை உணவு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உணவு, நிறைய பேருக்கு பிரச்சனை, எல்லாருக்குமே உணவு தான். நம்ம யோசிச்சுக்கோம், ஆதாம் ஏவாள் காலத்தில் ஒரே ஒரு ஆப்பிளுங்க, அந்த ஆப்பிள் மேலே ஆசைப்பட்டதால் தாங்க அவங்க வாழ்வில் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. ஈசாயின் மகன் ஏசாயா, யாக்கோப் ஒரே ஒரு கலைய கஞ்சிக்காக ஏசாயா தன்னுடைய சொத்தை அப்பா ஆசீர்வாதம் என்கிட்ட எதுவுமே இல்லைன்ட்டார். யாக்கோப் சொல்ற, என்கிட்ட எதுவுமே ஒன்று ஆசீர்வாதி, என்கிட்ட எதுவுமே, ஈசா சொல்ற என்கிட்ட எதுவுமே இல்லை. யாக்கோப் அடிச்சுட்டு போயிட்டான். அப்பாவுக்கு நல்லா சுவையா கஞ்சிக்காக, உணவுக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய உணவு பார்த்தா ஐயோ கண்டத்தையே சாப்பிடணும், வயிற்ற நிரப்பணும். மிக அழகாக சொல்றார், ஒரு மிகப்பெரிய 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய ஞானி சொல்றார், வயிறு தான் உடலில் மிக முக்கியமான பாத்திரமா. எதை நிரப்புகிறோம்? கண்டதை நிரப்புனீங்கன்னா இன்னைக்கு நோய். நான் அவர் சொல்றாருன்னா இந்த நோன்பெல்லாம் பற்றி நம்ம சிந்திக்கிறோம். வயிறு தான் எனக்கு மிகப்பெரிய பாத்திரம். இப்போ பாத்திரத்தை தண்ணி ஊற்றலாம், குழம்பு ஊற்றலாம், ரசம் ஊற்றலாம், கறியை போடலாம், மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாம் சேர்ந்து பாத்திரம் இல்லை. எதை இந்த பாத்திரத்தில் நீங்கள் எதை போடுறீங்க என்பதுதான் முக்கியம். அந்த பாத்திரத்தை பல நாட்கள் காலியாக வைத்திருக்கணும் சொல்கிறேன். அப்போ முதல் விஷயம், நீங்கள் நம்ம கூட நாம் கட்டுப்படுத்தும் நாக்க. ஐயோ என்னால் 40 நாள் இருக்க முடியாது. ஐயோ நான் சொன்ன போன வாரம் கவுச்சி சாப்பிடாம இருக்க முடியாது. ஐயோ அந்த நாட்டமாக இருக்க, அந்த வாசனையாக ஏன் இருக்க முடியாது? இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது சொன்னா, இதுதான் இன்னைக்கு உணவு தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக மனிதனுக்கு மாறி போகிறார். இரண்டாவது சோதனை அப்படி யோசிச்சு பார்த்தா, இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா நிறைய பணம், பொருள், மண்ணாசை அப்படின்னு பொன்னாசை, நிறைய பேருக்கு ஆசை, நிறைய ஆசைகள் தான் சோதனை ஆய்மை. யூதாஸ் இஸ்காரி இயேசுவோடு வாழ்ந்தவர் 30 வெள்ளி காசுக்காக, வெறும் அல்பமான 30, அவர் எவ்வளோ 30 காசுக்காக ஒருத்தானவர் அவர். ஏங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒருத்தர் சொல்லி நான் ஒருத்தரை பார்த்தேன். அவர் கையில் மோதலாம் போட என்னை பார்க்க ஒரு பையன் வந்தான் கல்யாணத்துக்கு, அவன் ரெடி பண்ணியிருந்தான். அவன் கழுத்தில் ஒரு 5-8 சவரம் போட்டுதான் நினைக்கிறேன். கையில் அப்படியே 5 லட்ச ரூபாய், அவன் 5 லட்ச ரூபாய் வச்சிருக்கான் கழுத்துக்குள்ள. அப்படியே கை மோந்திரம், செயின், அதெல்லாம் கம்பெல்லாம் போட்டுருந்தான், எல்லாம் தங்க தான். சும்மா விளையாட சொன்னேன். 5 லட்ச ரூபாய் ஒருத்தர். அந்த பொண்ணு சொல்லி 5 லட்ச ரூபாய் ஒருத்தையாவ. அப்போ இயேசுவை வெறும் 30 வெள்ளி காசுக்கு அல்பமான ஒரு ஆள் காட்டி கொடுத்துட்டான். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம கூட இந்த பைசா பொருள் நிறைய சேர்க்கணும், நாளைக்கு இருப்போமா போட்டுன்னு போயிடுவோம். இன்னைக்கு காலையில் ஃபாதர் சொன்னா நினைக்கிறேன், சாவு எப்போ வரும் யாருக்குமே தெரியாது, பிறப்பு தெரியும். இந்த நாளில் பிறக்கலாம், டாக்டர் சொல்றாரு இந்த மாதம் உங்களுக்கு டைம் டேட் கொடுத்துருப்பாங்க, அடுத்த மாதம் 15ஆம் தேதி, அடுத்த மாதம் 18ஆம் தேதி நீங்கள் கரெக்டாக பிறந்துருவீங்க. ஒரு நாள் முன்னாடி பின்னாடி பிறப்பீங்க. இங்கே இருக்கு யாராவது சொல்லுங்க, நம்ம எப்போ சாவும்? யாராலுமே சொல்ல முடியாது. சாமி பற்றி யாரும் சொல்ல, நாளைக்கு இருப்போம், நாளைக்கு இருக்கு, நல்லா தான் இந்த நேற்று பூசை வச்சார் சாமியார், நாளைக்கெல்லாம் போட்டுன்னு போயிட்டாரா? சாவை யாரும். அப்போ நீங்கள் இந்த மண்ணாசை, பொன்னாசை நிறைய சேர்த்து வைக்கணும்.
என்னத்தை அள்ளின்னு போகிறோம் பாருங்க. அவன் எப்படி நாண்டு கொண்டு செத்தான். வசனம் அழகாய் சொல்லுது, அவன் நாண்டு கொண்டு அந்த காசை தூக்கி எறிஞ்சிட்டான். 30 வெள்ளி காசு. 5 பைசா புரோஜனம் தான் விஷயம். 3வது விஷயம், அவன் நிறைய நேரங்களில் இந்த அதிகாரம், இந்த பவர், நான் என்ற எண்ணம், பவர், பதவி, இது நிறைய பேர் அலையிறாங்க. அதனாலே நிறைய பேர் தூங்குறதே இல்லை. அதை பார்ப்பேன். நிறைய அரசியல் இப்போ வரப்போது பாருங்க. இப்போ தேர்தலுக்காக எல்லாம் கூட்டணி வைக்கிறான். எனக்கு ஒரு எனக்கு சீட்டு கொடு, எனக்கு சீட்டு கொடு, என்ன அவனாக்கு எம்எல்ஏ ஆக்கு, என்ன எம்பி ஆக்கு. போட்டிகள், பொறாமைகள் இன்னைக்கு அதிகமாக. அப்போ இன்னைக்கு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம். இயேசு வசனம் அழகாய், அவர் காட்டு விலங்குகளே இருந்தால் நிறைய மனிதர்கள் இன்னைக்கு விலங்குகளை போல மாறிதான் அபகரிப்பது, கடிச்சு குதறது. இன்னைக்கு இயேசுவை அவ்வளவு மத்தியில தான் அவருக்கு பெரிய சோதனை. அதுதான் மார்க் நற்செய்தி அப்படிதான் சொல்றேன். ஆனால் இதன் மத்தியிலும் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வசனம் அழகாய் சொல்வது, வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள்லாம் வரும். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் வேர்வை வைத்த போது வானதூதர் அவரோடு இருந்தார். வசனம் அழகாய் சொல்கிறார். இயேசுடைய பல நிகழ்வுகளில் அவர் கஷ்டப்பட்ட போது, வேதனைப்பட்ட போது, துன்பப்பட்ட போதெல்லாம் வானதூதர் அவரோடு இருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட நம்ம அற்புதமான தவ காலத்தின் முதல் 1000 துன்பங்கள் நம்முடைய வாழ்வில் நிறைய துன்பங்கள் வரலாம், கண்டிப்பாக வரும். நீ ஏழை பணக்கார வசதியான வசதியில் படித்தவன் படிக்கான அதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கு. அப்போ இந்த துன்பத்தை எஸ்கேப் இல்லை, அதை எதிர்கொள்ளணும், அதை தாங்கள் வேசி எதிர்கொண்டார். ஆகவேதான் அவருக்கு வலிமையை தம்பை ஊட்டியது எதுனா தூய் ஆவியார். எனக்கு நமக்கும் தெம்பூட்டு இருக்கிறார். எனவே நம்முடைய இந்த தவ காலத்தில் நான் சொன்ன சின்ன சின்ன முயற்சிகள், ஏன் கோயிலுக்கு போகிற, தூங்கு, ஏன்னா குடிச்சா என்ன பிரச்சனை இல்லையா, கறி மீன் சாப்பிட்டேன் எவன் கேட்க போகிறான், அதெல்லாம் சும்மா அந்த சாமியார் வேறு வேலை சொல்வார். இன்றைக்கி நிறைய சோதனைகள் நமக்கு வந்துனே இருக்கும். ஏன் வந்து அபகரிக்கலாம், நீங்கள் பார்த்து 10 கட்டையிலே பார்த்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நாம் சந்திக்க. அப்போ அதை நிலைத்திருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் காட்டு விலங்குகளை போல பல மனிதர்கள் கூட பல நிகழ்வுகள் நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் தூய ஆவியானவர் உடன் இருந்தால் நம்மளும் மேலே இருப்பார். இந்த 40 நாட்களை அவரோடு இணைந்து பயணிப்போம், முயற்சி எடுப்போம். நான் திரும்பி சொல்ல முயற்சி எடுப்போம். எல்லாருக்குமே விழுந்துருவோம். விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நடக்கக்கூடிய வலிமையை எப்படி இயேசு ஆண்டவருக்கு தூய ஆவி கொடுத்தாரோ அதே தூய ஆவி நமக்கும் தருவார். நம்பிக்கையோடு எழுந்து விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.